வெல்கம் டு ஐடியம் அகாடமி. நம்ம டிஎன் டெட் ரிவிஷன் சீரீஸ்ல முதல்ல 4 வீடியோ போட்டிருக்கோம். எல்லாத்தையுமே பாருங்க. நிறைய பிவைக்யூ கொஸ்டின்ஸ் ரெஃபர் பண்ணி நம்ம எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் ஆட் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாதீங்க. இதுதான் சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட் போனீங்கன்னா டிஎன் டெட்ல நம்ம எல்லா வீடியோஸுமே இருக்கும். எதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதுல ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம 4 வீடியோ முடிச்சாச்சு. இது பார்ட் 5. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இப்போ ஐசிடியோட பேசிக்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐசிடி இன் எஜுகேஷன், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இது இன்டகிரேட் பண்றதுனால பசங்களுக்கு ஹோலிஸ்டிக் நிறைய நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? எல்லாமே கலந்து மல்டிமீடியாவா படிக்கும் போது நிறைய தெரியும். அதுதான் இங்க. ஸோ டிஜிட்டல் இன்டகிரேஷன் ஆஃப் டிஜிட்டல் டூல்ஸ், நெட்வொர்க்ஸ் அண்ட் மீடியா எல்லாம் கலந்துருக்கிறது. எதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுது? டீச்சிங், லேர்னிங், அசஸ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லா இடத்துலையும் ஐசிடியோட பங்கு இருக்கு. ஸோ ரோல் ஆஃப் ஐசிடி என்ன? அக்சஸ் அண்ட் ஈக்விட்டி இருக்கு. டீச்சிங் அண்ட் லேர்னிங் நம்ம ஸ்மார்ட் கிளாஸ் யூஸ் பண்றோம், வர்ச்சுவல் லேப், ஏஐ டியூட்டர்ஸ் யூஸ் பண்றோம். அசஸ்மெண்ட் நிறைய ஆன்லைன் குவிசஸ் வந்துச்சு, இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக், அனாலிட்டிக்ஸ். டீச்சர் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய மூக் கோர்சஸ், வெபினார்ஸ், திக்ஷா, நிஷ்தா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே வந்து டீச்சர் இன்னும் என்ஹான்ஸ் பண்ண வந்தது. அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் கவர்னன்ஸ், அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய ஆன்லைன் வந்துருச்சு. கொலாபரேஷன், கிளவுட் டாக்ஸ், வீடியோ கான்ஃபரன்ஸ், எல்எம்எஸ் ஃபோரம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் ஐசிடியில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எஜுகேஷனுக்கு. ஸோ லெவல்ஸ் ஆஃப் ஐசிடி நம்ம பேசிக்ன்றது என்ன சொல்றோம்? ஒரு டிஜிட்டல் லிட்ரஸி தெரியுது. நார்மலா இன்டர்நெட்டை யூஸ் பண்ற எம்எஸ் ஆஃபீஸ். இன்டர்மீடியட் லெவல் என்ன சொல்றோம்? ஐசிடி எய்டட், இப்போ பிபிடி பண்றோம், வீடியோஸ் ஆஃப் ஷோ பண்றோம், அந்த மாதிரிலாம் பண்றது இன்டர்மீடியட் லெவல். அட்வான்ஸ்டு லெவல் இன்னும் கொலாபரேட்டிவ், ஏஐ பேஸ்டு, கிரியேட்டிவா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றோம்னா அது அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் ஐசிடி இன்டகிரேஷன். விஆர், வர்ச்சுவல் ரியாலிட்டி, சிமுலேஷன்ஸ் பண்றோம், அதெல்லாம் பண்றோம். ஓகேவா? இந்த கோடிங்லாம் யூஸ் பண்றோம். அட்வான்ஸ் லெவல். கீ காம்பனன்ட்ஸ், டிஜிட்டல் கண்டென்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்மார்ட் போர்ட், பிராட்பேண்ட், கம்ப்யூட்டர் லேப்ஸ், கெப்பாசிட்டி பில்டிங், டீச்சர் ட்ரைனிங் பண்றோம். டிபேக் பாப்பா டெக்னாலஜிக்கலி, பெடகாஜிக்கலி, கண்டென்ட் நாலேஜ் படிப்போம் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட், சிபிடி மோட்ல பண்றோம், குவிஸ் பண்றோம், போர்ட்ஃபோலியோல போர்ட்ஃபோலியோவா ஸ்டோர் பண்றோம், பசங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கவர்னன்ஸ்ல யூஸ் ஆகுது. அப்புறம் இப்போ ஐசிடி நம்ம இன்டகிரேட் பண்ணி கிளாஸ்ல பண்றோம். எப்படி ஒரு லெசன் பிளான் ஸ்டேட் பண்ணலாம், அதுதான் டிபேக் மாடல். மிஸ்ரா அண்ட் கோலர் சொல்றாங்க டெக்னாலஜிக்கலி, பெடகாஜிக்கலி, கண்டென்ட் நாலேஜ், இது எல்லாமே ஒரு டீச்சருக்கு தேவை. அப்பதான் ஒரு எஃபெக்டிவ் டீச்சிங் நம்ம கொண்டு போக முடியுங்கிறாங்க. அடுத்தது எஸ்ஏஎம்ஆர் மாடல், ரூபேன் டுட்டோன்ற அவர் சொல்றது என்னன்னா, எஸ்ஏஎம்ஆர்னா சப்ஸ்டியூஷன். இதுவும் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே பிவைக்யூல வந்த கொஸ்டினுங்க தான். டிபேக்கும் வந்திருக்கு, இதுவும் வந்திருக்கு. சப்ஸ்டியூஷன், ஆக்மெண்டேஷன், மாடிஃபிகேஷன், ரீடெஃபினேஷன்னா இப்ப ட்ரெடிஷனல் மாடல்ல இருந்து ஜஸ்ட் அந்த ஓல்டு டூலுக்கு டெக் நான் யூஸ் பண்றேன், ஆக்மெண்ட் பண்றேன், இதுல சில இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் பண்றேன். இங்க நான் பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரல, ஓல்டுல இருந்து கொஞ்சம் நியூ பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். இப்ப நான் மாடிஃபிகேஷன், ரீடெஃபினேஷன் பண்றேன் இல்லையா? இந்த இடத்துல தான் நான் சேஞ்சஸ் கொண்டு வரேன். மாடிஃபை பண்ணி ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் நான் பசங்களுக்கு கொண்டு வரேன். அதுதான் இங்க என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றேன். முதல் 2 என்ன பண்றேன்? இன்னும் கொஞ்சம் அதை என்ஹான்ஸ் பண்றேன். அடுத்த 2 நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். இன்னும் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நிறைய கொடுக்குறேன். அடுத்தது அஷ்யூர் மாடல், ஒரு மாடல். அஷ்யூர்னா அனலைஸ், ஸ்டேட் அப்ஜெக்டிவ், செலக்ட் மீடியா, யூட்டிலைஸ், ரெக்வயர் பார்ட்டிசிபேஷன், எவாலுவேட், இது ரேஞ்ச். ஓகேவா? இதுவும் அதே மாதிரி தான். நம்ம மீடியா யூஸ் பண்ணி நம்ம எப்படி கிளாஸ்ல பண்றது. ஐசிடி இன் டீச்சிங் லேர்னிங்கை பொறுத்தவரை இன்டராக்டிவிட்டி, ஸ்மார்ட் போர்டு, ஏஆர் போர்டு. சிமுலேஷன்ஸ்னாலே ஒரு ஆர்டிபிஷியல் என்வாயன்மெண்ட் கொண்டு வந்து பசங்களுக்கு பண்றது சிமுலேஷன். இன்க்ளூசிவிட்டி, ஸ்கிரீன் ரெக்கார்டர், அதெல்லாம் கொண்டு வந்து செல்ஃப் பேஸ்ட் இதெல்லாம். ஓகேவா? அடுத்தது டைமென்ஷன், கிரியேட்டிவிட்டி, டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங், கோடிங், டிசைன் ப்ராஜெக்ட், குளோபல் லிங்க் என்ன கொண்டு வரும். நெக்ஸ்ட் ஐசிடி அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் டெஸ்ட் கொண்டு வரும், அனாலிட்டிக்கல் டேஷ்போர்ட்ஸ், ரூப்ரிக்ஸ்ங்கிறது ஸ்கோரிங் கைட் கொண்டு வரும், போர்ட்ஃபோலியோஸ்லாம் கொண்டு வரும். இப்போ மல்டிமீடியா லெசன்ஸ், இதுவும் பிவைக்யூல கேட்டிருக்காங்க. மேயர் சொல்லியிருக்காரு டியூயல் சேனல் தியரி, லேர்னிங் த்ரூ விஷுவல், வெர்பல் ரெண்டும் சேர்த்து படிச்சா ரிட்டென்ஷன் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அனலைஸ் பண்றோம், டிசைன் பண்றோம், டெவலப் பண்றோம், இம்ப்ளிமெண்ட் பண்றோம், எவாலுவேட், ஆடி மாடலோட இதுல வருது. டூல்ஸ் வந்து பவர் பாயிண்டோ, கேன்வா, எது யூஸ் பண்றோம் அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஓஇஆருங்கிறது ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ், மூக்னா மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ், இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஜுகேஷன் ரிசோர்சஸ் நமக்கு ஃப்ரீயா கிடைக்குது, அதை நம்ம மாடிஃபையும் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாட்ஷாலா, மெர்லாட், கான் அகாடமி. மூக் கோர்சஸ்னா அது வைட் ஆடியன்ஸை கவர் பண்ணும். ஓகே, ஸ்வயம், என்பிடிஎல், கோர்சரா, எடெக்ஸ், இதெல்லாம் குளோபலா எல்லாரையும் கவர் பண்றது. ஐசிடி இன் டீச்சர் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்வயம்ல நம்ம கோர்சஸ் இருக்கும் டீச்சர்ஸ்க்கு, தீக்ஷால இருக்கும், அப்புறம் என்பிடிஎல் இருக்கும், கியான் கோர்ஸ்ல நமக்கு ரிசோர்சஸ் கிடைக்கும், கோர்சரா, எடெக்ஸ்ல கிடைக்கும். நிஷ்தா, டிஜிட்டல் பெடகாலஜி, ஏஐ அப் ஸ்கில் பண்ண நிஷ்தா.
ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அந்த NEP 2020க்கு அப்புறம் வந்த லிஸ்ட் தான் அதெல்லாம். அடுத்தது நேஷனல் ஐசிடி இனிஷியேட்டிவ்ஸ் என்னெல்லாம் வந்துச்சு? தீக்ஷால கன்டென்ட் கிடைக்குது. ஸ்வயம்ல நம்ம பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். பாட்ஷால NCERT டெக்ஸ்ட் புக்ஸ் யூஸ் பண்ணலாம். NME ஐசிடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐசிடி நெறைய கொண்டு நேஷனல் மிஷன் ஃபார் எஜுகேஷன் ஐசிடி ஓகேவா? அதுக்காக வந்து NME ஐசிடி. ஐசிடி எல்லாம் எஜுகேஷன்ல கொண்டு வர்றதுக்கு. அப்புறம் PM வித்யா, ஒன் நேஷன் டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அப்புறம் நிஷ்தால டீச்சர் ட்ரெய்னிங் குடுக்கறது இருக்கு. ஆன்லைன், ஆஃப்லைன். NKN ஹை ஸ்பீட் எஜுகேஷன் நெட்வொர்க், நேஷனல் நெட்வொர்க் அது. அப்புறம் NETF டெக்னாலஜி ஃபோரம். ஓகே, நேஷனல் எஜுகேஷனல் டெக்னாலஜி ஃபோரம், AI ஃப்ரேம்வொர்க். அது நெறைய டெக்னாலஜி ஃபோரம்ல இன்னும் AI இன்டகிரேட்டட். இதுவும் NEP 2020யோட இதுலருந்து வந்தது தான் இதுவும். ஓகேவா? அடுத்தது தமிழ்நாடு ஐசிடி இனிஷியேட்டிவ்ஸ பொறுத்தவரைக்கும் நெறைய இருக்கு. நம்ம அந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியும் இருக்குல்ல 2025 கொஞ்சம் படிச்சுக்கிறது இந்த இடத்துல கொஞ்சம் நல்லது தான். நான் முடிஞ்சா நெக்ஸ்ட் வீடியோல SIP போடுறேன் நானு. இல்ல ஐசிடி அகாடமி, ஸ்கில் டெவலப்மென்ட்க்கு, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், கல்வி டிவி கொண்டு வந்தது, தீக்ஷா தமிழ்நாடு ஹப் இருக்கு, நான் முதல்வன் ஸ்கீம் இருக்கு. அப்புறம் மணற்கேணி ஆப், ஆன்லைன் லேர்னிங் சப்போர்ட், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும் மிஷன், ஃபவுண்டேஷனல் லிட்ரசி அண்ட் நியூமரசி மிஷன், எண்ணும் எழுத்தும் மிஷன் இருக்கு. தமிழ்நாடு ஸ்பார்க் ஏஐ அண்ட் கோடிங் லேப்ஸ்க்காக கொண்டு வந்தது. அப்புறம் ஐசிடி அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் பெடகாஜியை பொறுத்த வரைக்கும் லேர்னர்ஸ் பில்ட் நாலேஜ் த்ரூ, இது நமக்கே தெரியும் எப்படி வந்து ஐசிடி ஹெல்ப் பண்ணுது. பெடகாஜிக்கல் அப்ரோச்சஸை பொறுத்த வரைக்கும் ஐசிடியில் என்னெல்லாம் பண்ணலாம் அவ்வளோதான் இங்கே இருக்கு. எல்லாம் ஜஸ்ட் கொடுத்துருக்கோம். பிளெண்டட் லேர்னிங் இதெல்லாம் ஐசிடியோட சேர்த்து பண்றதுலயும் இருக்கு இல்லையா? அதே கைண்ட் ஆஃப் லேர்னிங் நம்ம கொண்டு வர்றது. ஐசிடி அண்டர் NCF 2005 அண்ட் NEP 2020 பிரகாரம் NCF 2005 கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. NEP 2020 இதுக்கு கொடுக்குது. ஐசிடி எத்திக்ஸ் அண்ட் சேஃப்டி நமக்கே தெரியும் இல்லையா? பிளெஜரிசம்னா கரெக்டா பண்ணணும், அதான் பிளெஜரிசம் சொல்லுவோம். ஐசிடி எத்திக்ஸ்னா நம்ம எது போடணுமோ கண்டென்ட் ப்ராப்பரா பண்றதா இருக்கட்டும். டிஜிட்டல் டிவைடுன்ற டேர்ம் வந்தா இன்டர்நெட்டால எந்த பிரிவினையும் ஏற்படாம இருக்கிறதா இருக்கிறது. இது எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல இன்னொன்னு எதுனா RTA ஆக்ட், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இதுவும் 2009ல வருது. ஓகேவா? அது கடைசியா கொடுத்திருப்பாங்க, இதுல இல்ல. அது NEP 2020யோட வருது. ஸோ RTA ஆக்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இது எப்போ வருது? 2009ல வருது. 6 to 14 இயர்ஸ் குழந்தைங்க ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனுக்காக வர்றது. சர்வசிக்ஷா அபியான் சொல்லுது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக வந்தது. ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனுக்காக வந்தது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னு சொல்லுவோம். இது 5% ரிசர்வேஷன் வந்து நார்மலா பிரைவேட் எய்டட் ஸ்கூல்ஸ்லயும் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, அதுக்கான செலவு கவர்மெண்ட் எடுத்துக்கும், அவ்வளவுதான். அந்த மாதிரி வந்தது தான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2009. இன்னொன்னு இதுல சொல்ல வேண்டியது 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் நம்மளோட எஜுகேஷன் ஆர்டிகல் 21A மாறுது. இதுவும் அடுத்ததுல விட்டுருக்கு. ஆர்டிகல் 21Aல ஃபண்டமெண்டல் ரைட்டா எஜுகேஷன் மாறுது. எப்ப மாறுதுன்னா ஆர்டிகல் 21A. எந்த ஆக்ட்ல மாறுது? 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், திருத்த சட்டம். 86 திருத்த சட்டத்துல மாறி இருக்கு. அதுக்கு முன்னாடி இது ஆர்டிகல் 45ல இருக்கும். 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் ஆர்டிகல் 21A ஃபண்டமெண்டல் ரைட்டா மாறி இருக்கும். ஸோ இந்த 3 பாயிண்ட் இதுல மிஸ் ஆயிருந்துச்சு. சொல்றேன். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009. ஓகேவா? ஸோ நம்ம எல்லாமே ரிவைஸ் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நீங்க பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட்.